ட்ரம்ப் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு சீனால மும்மூர்த்திகள் சந்தித்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி உலக அளவில் ட்ரெண்ட் அடிக்குது. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சீனாவுக்கு வந்து இறங்குகிறார். இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனாவுக்குள் வந்து இறங்குகிறார். இரண்டு பேரையுமே நலம் விசாரிக்கிறார். இரண்டு பேருமே சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உலக தலைவர்கள் எல்லோரும் ஒன்றிணைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை இங்கே பார்க்கும்போது அமெரிக்க ஊடகங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை திட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவு முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவங்களுடைய தீர்ப்பை மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய செய்திகளை இன்னைக்கு ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் அவர்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்றதை விட ட்ரம்ப் அவர்கள் செய்வது எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ஒரு விஷயமா மாறி நிற்கிறது. இந்த நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை ஒரே நாளை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் அவர்களுடைய வாக்கு பொய் வாக்கானது, பொய்த்து போனது. இன்னைக்கும் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு. அதுல மிகப்பெரிய அளவுல ரஷ்யாவினுடைய கை ஓங்கி நிற்கிறது. ஒரே நாளில் 150க்கும் அதிகமான இடங்களில் தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க ரஷ்யா. அந்த தாக்குதலில் உக்ரைன் எப்படி நிலை குலைந்து இருக்கிறார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை உக்ரைன் என்ன செய்ய போறாங்க, நாட்டோ 50 பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்களே, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் புதிய ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களே, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? டாபிக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. நம்ம வீடியோ ஏன் பார்க்குறீங்க? நிறைய பேருக்கு நிறைய நாலேஜ் கிடைக்குது. அதுவும் அவங்களுடைய லைஃப் சேர்ந்தாப்புல உள்ள நாலேஜ் கிடைக்குது. இதனால் இந்த நாலேஜ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. வாழ்க்கையில் இப்போவோ இல்லை எப்போவாவது நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஏஜில் சம்பாதிக்கிற மாதிரி நம்மளால் ஒரு ஓல்டர் ஏஜில் சம்பாதிக்க முடியாது. எனவே நம்ம சம்பாதிக்கிற காலத்தில் கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு கேள்வி, இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் சேஃபாக இருக்குமா, எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும்? இப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 100% சேஃப் அண்ட் நம்ம மெச்சூரிட்டி டைமில் நம்ம பணம் எல்லாம் ரிட்டர்ன் கிடைக்கும். அண்ட் ப்ராஃபிட் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதோ அது பிரகாரம் நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் தான். அவங்க இப்போ ஒரு NFO அறிமுகம் செஞ்சிருக்காங்க, நிஃப்டி ஆல்ஃபா 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது. இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், செப்டம்பர் 5ஆம் தேதி வர மட்டும்தான் NAV 10 ரூபாய்க்கு எடுக்க முடியும். எவ்வளோ வேணாலும் இந்த NFOல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த NFOனுடைய இண்டெக்ஸ் அதனுடைய இந்த CAGR எடுத்து பார்த்தோம்னா கடந்த 5 வருடங்களில் 32.8%, கடந்த 10 வருடங்களில் CAGR 21% இருக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸில் நம்ம 10 லட்சம் ரூபாய் போட்டிருந்தா இப்போ அது 68 லட்சம் ரூபாயா நமக்கு கிடைச்சிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறது கிடைக்கும். வருஷத்துல 2.5 லட்சம் ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRIலாம் மாதம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி ரூபாய் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி வர மட்டும்தான் இதை நம்ம NAV 10 ரூபாய்க்கு வாங்க முடியும். மேலும் டீடைல்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்ல கால்பேக் ஆப்ஷனும் இருக்கு. இல்ல வீட்டுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அந்த ஆப்ஷனும் இருக்கு. ரஷ்யா உக்ரைன் அட்டாக் அப்படின்னு சொல்லி நீங்க நெட்ல எங்கேயாவது சர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு அட்டாக் ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 142 இடங்கள்ல அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த 142 இடங்கள்ல எல்லாமே ட்ரோன் அட்டாக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிசைல் அட்டாக் ரொம்பவே கம்மி தான். இதுல கூடுதலான தகவல் எப்படி வருது அப்படின்னா, நிறையவே கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்ட பூமி அதனுடைய எண்ணிக்கை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது உக்ரைன் தான். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதுக்கு பிறகு 2 நாடுகளும் மாத்தி கண்ணி வெடிகளை புதைத்து வைத்து விட்டார்கள். ஏன்பா உக்ரைன் நாட்டுக்குள்ளேயே உக்ரைன் கண்ணி வெடிகளை புதைத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரஷ்யாவினுடைய மூவ்மெண்ட் பெரிய அளவுல முன்னோக்கி வராமல் இருப்பதற்காகவும் ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் உக்ரைன் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பூமிக்குள்ளேயே அவங்க இந்த மாதிரி கண்ணி வெடிகளை புதைத்து வைக்கிறார்கள். அப்ப ரஷ்யா என்ன செய்யறாங்க, வா இவ்வளோ இடத்த நான் பிடிச்சிட்டேன், இந்த இடத்த உக்ரைனுக்குள்ள இறங்கி வராங்கல்ல, இவ்வளோ இடத்த நான் பிடிச்சிட்டேன், இதுக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் கண்ணி வெடிகளை புதைத்து வைக்கிறார்கள். இந்த கண்ணி வெடிகள்லேயே இப்போ ப்ரோக்ராமபிள் கண்ணி வெடிகள் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு. முதல்ல நம்ம படத்துல பார்த்துருப்போம்ல, காலை வச்சு அப்படி எந்திரிச்சோன்னா வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி. எஸ், காலை வச்சு அப்படி எடுத்தோ இல்லாட்டி பீரங்கி வந்து ஏறி இறங்கினாலும் அது வெடிச்சிடும். ஆனால் அதையும் தாண்டி அதை என்ன செய்யலாம்னா ப்ரோக்ராம் வழியாகவே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வழியாகவே செயலிழக்க வைக்கலாம். அப்போ ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த நேரம் கண்ணி வெடிகள் செயலிழக்கப்படும். அதாவது வெடிக்காது. அந்த மூமெண்ட் முடியும் போது இவங்க ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அப்படி ஆக்டிவேட் பண்றதுனால மறுபடியும் யாராவது அது மேல நடந்தாலோ இல்லாட்டி வாகனங்கள் ஏறி இறங்கினாலோ கண்ணி வெடிகள் வெடிக்க ஆரம்பிச்சிடும்.
இங்க பிரச்சனை என்னன்னா, எந்த இடத்துல எவ்வளவு கண்ணிவெடிகள் புதைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது 2 பேருக்குமே தெரியல. எடுக்க 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 கண்ணிவெடிகள் அதிகமா இருக்கு. சில ஏரியாக்கள்ல நிறைய விவசாயம் நடந்துட்டு இருந்த பூமி, அந்த பூமிக்குள்ளேயும் கண்ணிவெடிகள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நிறைய கண்ணிவெடிகளை ஃபர்ஸ்ட் உக்ரைன் எந்த இடத்தை பிடிச்சு திரும்ப ரஷ்யாட்ட இருந்து எடுத்தாலுமே அவங்க முதல்ல செய்யக்கூடிய வேலை கண்ணிவெடிகளை எடுப்பது அப்படிங்கிறது தான். ஸோ கண்ணிவெடிகள் மைன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சோதித்து பார்த்து அதெல்லாம் எடுத்து இது சேஃப் ஏரியா, இது அன்சேஃப் ஏரியா அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வைப்பாங்க. அப்போ சேஃப் ஏரியா அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண வச்ச பல இடங்கள்லையும் விவசாயம் அப்படிங்கிறது உக்ரைன் விவசாயிகள் செய்யும் போது 1-2 இடங்கள்ல கண்ணிவெடிகள் வெடித்து விவசாயிகள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. விவசாய பூமியிலும் கண்ணிவெடிகள் பெரிய அளவுல இப்போது இருக்கிறது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற தகவலை உக்ரைனுடைய இராணுவம் இந்த செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதை ஒரு பெரிய அறிக்கையாகவே சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த ஏரியால இத்தனை உயிரிழப்புகள், இத்தனை விபத்துகள் நடந்திருக்கு, இது எல்லாமே மைன்ஸ் தான் காரணம். ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்ற அந்த பதாகைகள் எல்லா இடங்களிலும் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கு நடுவில் 142 அட்டாக் அப்படின்னு சொன்னோம். இது எல்லாமே ட்ரோன் அட்டாக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16 லொகேஷன்ல அட்டாக் அப்படிங்கிறது நேரடியாக உக்ரைனை பாதித்திருக்கிறது. 16 இடங்களை நோக்கி ரஷ்யா அனுப்பின ட்ரோன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா அங்க தாக்குதலை நடத்தி இருக்கிறது அப்படின்னும், அதனால உக்ரைனுடைய பவர் கிரிட் 30ஆம் தேதி நடத்தின தாக்குதல்ல 2 தினங்கள் அங்க கரண்ட் இல்லையா. 29 நடத்தின அந்த தாக்குதல் 30, 31 பல ஏரியாக்களையும் கரண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது. கரண்ட் இல்லாமல் போனால் என்ன விக்கி அப்படின்னு கேட்டா, யுத்தம் நடக்கக்கூடிய இடத்தில் கரண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அங்கெல்லாம் கரண்ட் இல்லைனாலும் வெளியில வந்து படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. குளிர் பிரதேசம் இப்போது பெரிய அளவுல உக்ரைன்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியிடங்களுக்கே போக முடியாத நிலைமையும், அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி ரிசோர்சஸ் அவங்க ரொம்ப லிமிட்டடா தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கும் உட்பட்டிருக்கிறார்கள். ஸோ பவர் கிரிட் எங்கெல்லாம் ஃபெயில் ஆகுதோ அங்கெல்லாம் உடனுக்குடன் பவர் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது உக்ரைனுடைய ஒரு சட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் குண்டுகள் வந்து இறந்ததை விட இரவின் காரணமாக மிகப்பெரிய கொடூரமான குளிர் காரணமாகவும் இறந்து விடுகிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. ஏன்னா முதியவர்கள் தான் அதிகமாக வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் போர்க்களத்துக்கு வந்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது உக்ரைனில் இறப்புகள் அப்படிங்கிறது கரண்ட் இல்லாதனாலையும் ஏற்படுது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்க வேண்டும். ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னாடி தான் உக்ரைன் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள். எஸ், நீங்கள் இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ்னா நீங்கள் வெளிநாடுகளுக்கும் பயணத்தை மேற்கொள்ளலாம். இதுவரையிலும் வெளிநாட்டுக்கு பயணத்தை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய யுத்தத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உயிர் தியாகம் செய்கிறார்கள் உக்ரைனுக்காக. அப்போ உக்ரைனுக்கு ராணுவ வீரர்கள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வெளிநாடுகளுக்கு தப்பித்து செல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உடனடியாக வெளிநாட்டுக்கு தப்பித்து செல்லக்கூடிய இளைஞர்கள், இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது, வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நீங்க திரும்ப வர மாட்டீங்க, அதனால இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பயணத்தை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுல கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி, இல்லை இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு போகலாம், ஆனா பர்டிகுலரா என்னென்ன ரீசன் அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஜாப் சம்மந்தமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாகவோ இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் இறந்துட்டாங்க, அவங்க ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் காண்பித்தாலும் போகலாம் இப்படின்னு சொல்லி அவங்களுடைய சட்டத்தில் சில தளர்வுகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்காங்க. இது நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலும் இதனால் உக்ரைனுக்கு நாளடைவில் பெரும் பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் ஊழல் செஞ்சுட்டு இதே மாதிரி வெளிநாட்டுக்கு தப்பித்து செல்கிறார்கள். நிறைய அரசு அதிகாரிகள், நிறைய இராணுவ அதிகாரிகள், நிறைய இராணுவ உயர் அதிகாரிகள் எல்லாருமே தப்பு செய்கிறாங்க, ஊழல் செய்கிறாங்க. கிடைக்கிற வரைக்கும் எரியிற வீட்டில் எதையாவது திருடிட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது உக்ரைனுக்குள்ள. அவங்க எல்லாருமே இதே மாதிரி தவறுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இங்கே நம்ம பார்க்கலாம். அடுத்ததா ஜெர்மனி இன்னைக்கு பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க. அந்த ஆப்ரேஷன் என்னன்னா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்யாவினுடைய இராணுவத்தில் போய் சேர்கிறார்கள் அப்படிங்கிற கிடைத்த தகவல். அந்த தகவலின் அடிப்படையில் ஒரு ஆப்ரேஷன். அங்க இருக்கக்கூடிய ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இராணுவம், அந்த இராணுவத்துக்கு அடிபணியாத மக்கள் இருப்பாங்க, இராணுவத்து மேல கோபமா இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, ரஷ்யாவின் மீது தீராப்பற்றுடன் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்ப ரஷ்யாவுக்கு ஆதரவா மாறுகிறார்களாம். ஜெர்மனியில இருந்துகிட்டே ரஷ்யாவுக்கு என்ன வேலை செய்யலாம், ரஷ்யாவுக்கான உதவிகள் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டுகிறார்களாம். இதற்காகவே தனியா குரூப்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி கேம்பெயினிங் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஜெர்மனிக்குள்ளேயே ரஷ்யாவினுடைய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப கூடிக்கிட்டு இருக்கு. இந்த யுத்தம் அப்படிங்கிறது நிற்காமல் போனதற்கான காரணம் ரஷ்யாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலும் ரஷ்யாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏகப்பட்டது. நிறைய பேர் புட்டின் அவர்களுடைய படைக்கு இவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இருக்காங்க. பட் அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத விட உக்ரைன் செய்யக்கூடிய பாவம், உக்ரைன் செய்யக்கூடிய முட்டாள்தனத்தை நம்ம இங்க பார்க்கணும். உக்ரைன் கிடையாது, அதை ஆட்சி செய்யக்கூடிய ஜெலன்ஸ்கி மாதிரியான நபர்கள்.
எஸ், எங்களுடைய நண்பன் இந்தியாவுடன் நாங்கள் பேசிவிட்டோம். நேத்து செலன்ஸ்கி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். நாங்கள் பேசிட்டோம், இப்போ நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதை பற்றி நண்பன் இந்தியாவுடன் பேசினோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் இருக்கு. இவ்வளவு நாள் இந்தியாவுடன் பேசாத உக்ரைன் நேற்று பேசுறாங்க அப்படின்னா, எஸ், சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவும் பேசிக்கொள்ள போகிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக இந்த 3 நாடுகள் ஒன்றிணைவது அப்படிங்கிறது ஒரு புள்ளியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த புள்ளி தான் உக்ரைன், ரஷ்யா உக்ரைன் போர். அந்த போரை நிப்பாட்டுறதுக்கு ட்ரம்ப் அவர்களால் முடியலைன்னா என்டையர் வேர்ல்டுல ட்ரம்ப் அவர்களுடைய இமேஜ் காலி, சும்மா டப்பா டான்ஸ் ஆடிடும். அது எல்லாமே ட்ரம்ப்புக்கு தெரியும். ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா உக்ரைன் போர் நின்றால்தான் எனக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய ஆசையில் இருக்கார். அந்த மனுஷன் WWEல மேக்மோகனெல்லாம் போட்டு அடிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சின்ன வயசுல நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு பெல்ட்டுக்காக அடிச்சுக்கிடுவாங்க. இங்கன்னா நான் நோபல் பிரைஸுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் அவர்கள். ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மீது அவர் திணித்த இந்த டாரிஃப் ஒரு நோபல் பிரைஸ்ல இந்தியா அவருடைய பெயரை ரெக்கமெண்ட் பண்ணல அப்படிங்கிறத நியூயார்க் டைம்ஸ் எழுதுறாங்க. ஸோ நியூயார்க் டைம்ஸ் இந்த செய்தியை மட்டும் வெளியிடவில்லை, இன்னும் முக்கியமான 2 செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். நாட்டோ அமைப்பு $50 பில்லியன் அமெரிக்க நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோம்னு சொன்னால் இந்த வருடம் முழுவதுமா இந்த $50 பில்லியன் அமெரிக்க கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, ஹங்கேரி நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் வீட்டோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் எல்லா நாடுகளும் அந்த முடிவுக்கு சம்மதிக்க வேண்டும். ஏன்னா எல்லா நாடுகள்கிட்டையுமே வீட்டோ பவர் அப்படிங்கிறது இருக்கு. அந்த வீட்டோ பவர் ஹங்கேரி நாடு என்ன செய்யறாங்கன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாவது முடிவுகளை ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்கும்போது வீட்டோ பண்றோம், நாங்கள் வீட்டோ பண்றோம் அப்படின்னு சொல்லி வீட்டோ பண்ணிடுவாங்க. அதனால அந்த முடிவுகளை ஐரோப்பிய ஒன்றியத்தால் எடுக்கவே முடியலை. ஸோ இதற்கு வேறு வழிகள் இருக்கிறதா அப்படிங்கிறதை சோதித்து பார்த்து விட்டு உக்ரைனுக்கு தேவையான முடிவுகளை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எடுக்க போகிறோம். எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டால், எஸ், நாங்கள் எடுத்தே தீர்வோம், அதற்கான நிறைய வழிமுறைகளை பார்த்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. அவங்களுடைய முடிவுகள் எடுக்கும் அந்த சட்ட திட்டத்தில் மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க போகிறோம். நாட்டோ நாடுகள் $50 பில்லியன் அமெரிக்க நாங்கள் உதவியா கண்டிப்பாக உக்ரைனுக்கு கொடுப்போம், அதில் மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சுமி மற்றும் செர்னிஹிவ் பகுதியில் ரஷ்யா நடத்தின தாக்குதல் பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. 100 ஷெல்லிங்ஸ் 36 செட்டில்மெண்ட்ல சுமி ரீஜனில் மட்டுமே தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. செர்னிஹிவ்ல 57 ஷெல்லிங்ஸ் 24 செட்டில்மெண்ட்ஸ்ல நடத்தியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, அலஸ்காலேருந்து ஒரு அபாய ஒளி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அடிச்சிருக்கு. அலஸ்கா, அலஸ்காவில் வச்சு தானேப்பா மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்லாம் நடந்தது ஓகே தான். ஆனால் இப்போ அலஸ்காவில் என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு, அவங்களுடைய LNG கேஸ் எல்லாம் முடிஞ்சிடும் 2026 2028. அதன் பிறகு அலஸ்கா பல நாடுகளிடமும் பல நிறுவனங்களிடமும் கையேந்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலஸ்கால இயற்கை எரிவாயு தீர்ந்து வருகிறது. எனவே இதை போக்குவதற்கு அமெரிக்கா சில முடிவுகள் எடுக்க வேண்டும். என்ன முடிவுகள் எடுக்க முடியும்? அமெரிக்கா சிவப்பு கம்பளம் போட்டு ரஷ்யாவினுடைய LNGயை வரவேற்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ற தகவல் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அலஸ்கா கேஸ் ஷார்டேஜ் மே லீவ் US நீடிங் ஃபியூல் ஃப்ரம் ரஷ்யா. இதுதான் ஹெட்லைன். இந்த ஹெட்லைனை வாசித்த உடனே நமக்குலாம் என்ன தோணும் அப்படின்னா, உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு. இதை வெளியிட்டதும் நியூயார்க் டைம்ஸ் தான். நியூயார்க் டைம்ஸினுடைய இந்த அறிக்கை அமெரிக்காவில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய அடுத்த முடிவு என்ன, அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க, அமெரிக்கா இப்படியெல்லாம் திண்டாடுவதற்கு பதிலாக ஏன் ரஷ்யா கூட அவங்க ஒரு சீக்ரெட் டீலை போடக்கூடாது, இதை அப்படியே கண்கொட்டி பாம்பா பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் வெளிநாடுகள். இந்தியாலாம் அமெரிக்கா ஏதாவது ரஷ்யாட்டிருந்து வாங்கினாங்கன்னா அதையே போட்டு காண்பித்து இதுக்காகவே நான் ஆயில் வாங்குவேன், எவன்டா எங்களை கேட்பாங்க அப்படின்னு சொல்ற பதிலடியை கொடுப்பார்கள். இன்னைக்கு சொல்றேன், சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய உறவில் 19 வருஷம் இல்லாத அளவுக்கு அவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் அப்படிங்கிறது டல்லா இருக்கு. 19 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிருக்கிறது சீனா அமெரிக்காவினுடைய ட்ரேட். ஒரு முதல் காலாண்டு அந்த 3 மாதங்களுடைய அந்த ட்ரேட் எடுத்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? இது சீனாவுக்கு மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கும் பெரிய பின்னடைவு தான். அமெரிக்க மக்களுக்கு பெரிய பின்னடைவு. இவ்வளோ பெரிய ட்ரேட் 19 வருஷம் பின்னோக்கி போயிருக்கு அப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவும் இப்போ என்ன செய்யலாம், அங்கேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய சில முக்கியமான பொருட்கள்லாம் இருக்குது, அதற்கெல்லாம் தடை விதிக்கலாமா, அப்படி தடை விதித்தால் அடுத்தா என்ன ரியாக்ஷன் வரும், இது எல்லாத்தையுமே இப்போது சூசகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இந்தியா. அந்த திட்டத்தெல்லாம் நம்ம படிக்க படிக்க பரவாயில்லையே, இந்தியாவும் திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது தோணும். அந்த திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். வியூகம் இந்த 3ஆம் தேதி வரை வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அங்கங்கே ட்ராவலில் இருக்கேன். கண்டிப்பாக 3ஆம் தேதிக்கு பிறகு கண்டினியூஸாக நிறைய வீடியோ எல்லா சேனல்லையும் நம்ம போடுவோம். மறுபடியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லிடுறேன். ICICI Prudential லைஃபினுடைய NFO நிஃப்டி ஆல்ஃபா 50 இண்டெக்ஸ் ஃபண்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பட் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை மட்டும்தான் NAV 10 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.